நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ரொம்ப ஒரு நேர்மையான ஆட்சி இப்போ நம்ம தமிழகத்தில் நடைபெறுகிற தூய சக்தியினுடைய ஒட்டுமொத்த இருப்பிடம் திரு ஜோசப் விஜய் அவர்களின் டிவிக்கு ஆட்சி. சிஎம் ஜோசப் விஜய் இருக்கார்ல, ரொம்ப நேர்மையானவர், ஊழலுக்கு எதிரானவர். ஊழலை ஒழிப்பதற்கே அவர் அரசியலுக்கு முதலமைச்சராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம சத்ய ஹரிச்சந்திரன் புராண கதைகளில கேள்விப்பட்டிருக்கிறோம். நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார் சத்ய ஹரிச்சந்திரன் சொல்லி, படத்துல பார்த்திருக்கோம், புத்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா சத்ய ஹரிச்சந்திரன் எப்படி வாழ்ந்தார் என்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டா, இன்றைக்கு தாவேக ஆட்சியிலே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான். அவ்வளவு நேர்மையானவங்க, நல்லவர்கள், வல்லவர்கள், தூய்மையானவர்கள், தூய சக்தி படைத்தவர்கள், போய் பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்டோ ஸ்ட்ரிக்ட். அவ்வளவு நேர்மையான, அப்படி சும்மா அப்படி அந்த ஆய்வுக்கு போவாங்க பாருங்க, ரிவ்யூ மீட்டிங் என்ன ஆய்வுன்னா ஆய்வுக்கு போய் 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 ஆயே போயிடுவாங்க. அப்படி ஆய்வு போவாங்க, அப்படியே ரீல்ஸோட போவாங்க. மக்கள் ஏமாந்துட்டானோ இல்ல இவிஎம் மிஷின்ல வெற்றி செஞ்சுட்டானோ ஒண்ணுமே புரியல இந்த தேர்தல் முடிவு. சரி, கர்மாந்திரம் ஏதோ ஆகி போச்சு, தொலைஞ்சிட்டாங்க. வந்தவங்க என்னவோ இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஊழல் ஊழல் ஊழல், லஞ்ச லாவண்யம். இனி நாங்க திராவிட கட்சிகளுக்கு, திராவிட ஆட்சிக்கு ஒரு எதிராக ஒரு தூய சக்தியாக நாங்க தாவேக்கா இருப்போன்னு இவங்களாம் அப்படியே சும்மா வாய்க்கிலேயே பேசினாங்களே. இந்த 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு முள்ளமாரித்தனம், இந்த அமைச்சர்கள் பண்ற பித்தலாட்டங்கள், ஊழல், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆடுற ஆட்டம். நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சேர்த்து சொல்றவர் பேசுற பேச்சுகள்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப இந்த காணொலியில நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் என்ன, ரொம்ப ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ரொம்ப டீப்பாலாம் போல. இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான இடம், பழனி கோயிலுக்கு சொந்தமான இடம், ஒரு 2 ஏக்கர் சம்திங் அந்த இடம். அது பல ஆண்டுகளாக ஒரு நபருக்கு குத்தகை விட்டு அவர் ஒழுங்காக விவசாயம் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை பணம் அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் இறந்து போன பிறகு அவரை சார்ந்தவர்கள் இந்த நிலத்தை கவனிச்சு வராங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு வாரமா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இந்த பழனி கோயில். நம்ம பழனி கோயில் முருகருடைய, பாலசுப்ரமணியம் பழனி கோயிலுடைய அந்த இடத்த ஆட்டையை போட்டது. ஆமா, இந்த தாவேக்க அரசு எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துக்கிறானுங்க பாருங்க. இதில் எவ்வளோ ஃப்ராடு வேலை. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பிரிவினுடைய இணைச் செயலாளர், சட்டத்துறை இணைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஐ பரந்தாமன் அவர்கள் அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தன் கருத்தை, கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய பேட்டி பார்த்த பிறகுதான் நான் இதை குறித்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் பேச சொன்னாங்க, இந்த பழனி கோயில் விவகாரம் பற்றி இன்னும் பேசல, அது என்னென்னோ சொல்றாங்க, என்ன ஆகிப்போச்சு, அது அப்படி ஆகிப்போச்சு, எவிடன்ஸ் இல்லை. சரி, என்ன நம்ம கட்சி தலைமை பேசணும் தான் நம்ம பேசணும். நம்ம எதனா ஒன்று பேசிட்டு அப்புறம் நம்ம கட்சி சிக்கலை மாட்டிட்டு கூடாது. அதான் அண்ணா ஐ பரந்தாமன் ரொம்ப அழகாக சொன்னார். அதை குறித்து ஒன்றுவான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள்கிட்ட நான் கேட்குறது, கோயில் சொத்தை யாருன்னா விற்பாங்களா? அதுவும் பழனி கோயில் சொத்தை. என்ன அயோக்கியத்தை நடந்திருக்குதுன்னு கேளுங்க. அமைச்சர் அதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா HRMC மினிஸ்டர், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டின் இளம் அமைச்சர். சந்தோஷம். ரமேஷ் எல்லாம் மினிஸ்டரா ஜோசப் விஜய் அந்த அமைச்சர் பதவி கொடுத்தோமா நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு இளைஞர் வந்திருக்காருப்பா, ரைட்டு. கோயிலுக்கு அமைச்சர் அவர், HRMC டிபார்ட்மெண்ட், இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர் தம்பி ரமேஷ் ஹானரபிள் மினிஸ்டர் அவர் தான். அது எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் நிற்க வைக்கிறாரு. அதான் ஒரு 107 தொகுதி ஜெயிச்சாங்க, இல்லை அதில் ஸ்ரீரங்கம் ஒன்று ஜெயிச்சிச்சிங்க. அங்கே இவர் ஆனோடனே அவருக்கு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க. அவர் பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர், எனவே அறநிலையத்துறை அவருக்கு தரான்னு கொடுத்தார். பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்களுக்கு இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவி கொடுத்ததுல யாருக்கும் இங்கே ஆட்சேபணம் இல்லை. திமுக ஏன் ஒரு பிராமணருக்கு அந்த பதவி கொடுத்தனால யாரும் பேசலை. ஏன்னா பிராமணர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, பிரதமராக கூட இருந்திருக்காங்க. ஒரு நேரத்தில் இந்த நாடே அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு.
திமுக என்கின்ற இயக்கம் தோன்றி பெரியார் என்கின்ற தாடி கிழவன் சுயமரியாதை சுடர் எங்கள் தலைவர் பெரியார் பிறந்த பிறகு, பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகுதான் அந்த ஆரிய கூட்டத்தின் ஆதிக்கத்தை அடியோடு வேரோடு அறுத்தெடுத்தோம். அவர் திரும்பி எடுத்துட்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுத்தீங்க. அது எந்த விமர்சனம் இல்லை, பிராமணர்கள் வருவதில் எந்த தப்பு இல்லை, என் சொந்த கருத்து. அதிலும் ஒரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனால் அந்த தம்பி ரமேஷ், நான் ரமேஷை பற்றி சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் பேசுனதில்லை. ஐயோ 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 அப்பா டே சாமி, 16 வயசுல அரசியலுக்கு வந்தேன், 50 வயசு ஆகுது. எத்தனோ பேர் பார்த்துட்டேன், 30 வருஷத்துக்கு மேல ஒரே கட்சியில் பேசிட்டு இருக்கிறேன், 6 வருஷமா சோசியல் மீடியாவில் பேசுறேன். இப்படி ஒரு அமைச்சரை நான் பார்க்கலப்பா. ஒரு சின்ன பையனை மினிஸ்டரா போட்டிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன் நான். ஒரு தம்பி வந்திருக்கு, அப்படி நல்லா பண்ண பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது என்ன, அவரு போடுற சீன் என்ன ரமேஷ், அப்பா ஐயோ. அவர் அப்படியே கோயிலில் போய் ஒரு ஐயர் பிடிக்கிறார், அந்த ஐயர் 4000 லஞ்சம் கேட்டார். அதை எவ்வளோ பெருசா சோசியல் மீடியால அவங்க ஒரு ஐயர் ஏதோ 4000 கேட்டான். அது நீ என்ன பண்ணாலும் ஐயருங்க கோயிலில் பணம் வாங்குறது உன்னால நிறுத்தவே முடியாது. என்னது, நிறுத்தவே முடியாது. 4000 வாங்கிட்டாரு, அமைச்சர் பிடிச்சிட்டாரு, ஓகே சந்தோஷம், அதுக்கு நாங்களெல்லாம் பாராட்டணும். அமைச்சர் 4000 பிடிச்சிட்டாரா, பரவாயில்ல. 3.5 மணி நேரம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலில் நடந்தே அப்படியே ஊர்வலமா அப்படியே நடந்தே போனார், மக்களோடு போனார். அவர் விஐபி டிக்கெட்லி போல, அவர் அரைட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லா விளம்பரம் சோசியல் மீடியா ரீல் போடுறதான், அதே நேற்று ஃபேஸ்புக்கில் போடுறேன், பத்திரிகாரன் என்ன போட்டோம், அப்படி எல்லார்ட்டையும் போறாரு. உன்னை இவரே ஒரு ஆளை விட்டு, தம்பி ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அவரு அவன் உள்ள ஒருத்தன் கோஷம் போடுறான் கோயிலில் மூலஸ்தானத்தில், எங்கள் முதலமைச்சர் தலைவர் ஜோசப் விஜய் வாழ்கான். உடனே ஒரு அமைச்சர் ரமேஷ், அதெல்லாம் என்ன கோயிலா, என்ன இதெல்லாம் வச்சுக்கூடாது, எல்லாமே நாடகண்டா. எப்பா, ஒரு நடிகன் கட்சியில் எம்எல்ஏ மந்திரினா சொல்லியா கொடுக்கணும், எல்லாம் நாடகாடி. அப்புறமா போய் இந்த கோயில் பிரசாதம்லாம் விற்கிறாங்க இல்லை, அது தனியார்கிட்ட வந்து டெண்டர் விடுவாங்க, தனியார் தான் அது அந்த கோயில் பிரசாதம்லாம் பார்த்துட்டு இதோட மேனுஃபேக்சர் டேட் என்ன, இது ஏன் 2 நாள் இதாயிடுச்சு, இது என்ன பண்ண, இந்த முறுக்கு யார் சுட்டது, இதெல்லாம் என்ன முறுக்கு, அது இது எல்லாம் எடுத்து பார்த்து இவனு தான் லாரி டயர்லேயே டயர் தேஞ்சு போச்சுன்னு போய் ஆய்வு பண்ணுறானுங்களே, டயர் தேஞ்சு போச்சுன்னு இல்லை போய் ஆய்வு பண்ணுறான். என்ன சொல்கிறது, எல்லாம் பார்த்துட்டு அந்த முறுக்கெல்லாம் சரியாக சுடணும், சரியில்லை, இதெல்லாம் நாங்கள் இனிமேல் கோயில் நிர்வாகம் நடத்தணும்னு அப்படியே ப்ரெஸ் முன்னால் நானும் நினச்சோம். ரொம்ப நேர்மையான இருப்பா என் தம்பி, ரொம்ப நேர்மையான இருப்பா, ரொம்ப நேர்மையான என்ன அப்படியே பேசி. ஆனால் சின்ன பையன் 100 கோடி இருக்குங்க, 100 கோடி ரூபாய்க்கு மேலே கூட பார்த்தாரு. சாமி டேய், நாங்கள்லாம் இத்தனை வருஷம் கட்சியிலேருந்து இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட், நீங்கள் தானடாப்பா உண்மையான அரசியல்வாதி சார். இதை நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் இது யார் என்னாரு, இது சட்டப்படி என்ன, இது எங்கேருந்து வந்துச்சு அங்கேருந்து போச்சு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. கோயில் சொத்து, பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான சொத்து, அது பல ஏக்கர் இருக்கு, ஒரு 2 ஏக்கரா சம்திங் அந்த சொத்து. அதை ஒருத்தர் 50 வருஷமா பார்க்குறாங்க. இந்த சொத்தினுடைய வேல்யூ 100 கோடி ரூபாய்க்கு மேலே, 110 கோடி 115 கோடி சொல்கிறாங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்தினுடைய வேல்யூ. இதை என்ன பண்ணுறாங்க, HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சொத்தை வித்துறதுக்கு ஒரு தனியாக இருக்குது, ஏதோ ஒரு ஆணை வருது. இதை வந்து இது இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கோ மேல் அதிகாரிகளுக்கோ எங்கேயுமே காட்டல. இதை ஒரு அதிகாரி எங்க இருக்கார், நான் எந்த அதிகாரி பேரும் இங்கே சொல்ல, ஏன்னா அண்ணன் ஐ பரந்தாமன் அறிவாளத்தை கரெக்டாக சொல்லிட்டேன். அந்த அதிகாரி கொண்டு போய் கோயில் சொத்தை எப்படா நீ விற்பவ, எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ண, அந்த ரெஜிஸ்டர் ஒத்துக்கல. அவர் போயிட்டார், இன்னொருத்தர் வரார், அவரு முடியாதுன்ட்டே போறார். பக்கத்துல சத்திரப்பட்டின்னு என்னென்னோ இடங்குது, அங்கெல்லாம் ரிஜிஸ்டர் கூப்பிடாம கொடைக்கானல் வந்து ஒரு சப் ரிஜிஸ்டர் கூப்பிட்டு வராங்க. கொடைக்கானல் வந்து ஒரு சப் ரிஜிஸ்டர் கூட்டின்னு வந்து என்ன சொல்றது, அவர் இன்னொன்னு இந்த நிலப்பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ற சப் ரிஜிஸ்டரே கிடையாது, அவர் வேற டிபார்ட்மெண்ட். அவரை கூட்டின்னு வந்து அவசரமா ஒரு 2 பேருக்கு 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த கரையம் பண்ணிடுறாங்க, அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த 2 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்றாங்க பாருங்க 2 பேரு. அண்ணன் ஐ பரந்தாமன் தான் சொன்னார், அவங்களால 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தா அந்த இடத்த வாங்க முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அவ்வளவுதான். 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்துக்கு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிட்டு, அந்த இடத்த 100 கோடி ரூபாய்க்கு மேல வேற ஒருத்தர் கைமாத்துறாங்க. 100 கோடி ரூபாய் மேல வேற ஒருத்தர் போது, ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி, அது வேல்யூ எவ்வளோ, மோர் தென் 100 கோர்ஸ், ஒரே 2 கோடி ரூபாய். இது பிரச்சனை பெருசானோன்னு இது அப்படியே சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மீது ஊழல் தானே இது ஒரு ஸ்கேம் தானே, லேண்ட் கிராப்பிங் கேஸ்ல வரத்தானே.
அப்ப இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ், நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இல்ல லேண்ட் கிராப்பிங் மினிஸ்டரா? நீங்க லேண்ட் கிராப்பிங் ஸ்கேம் மினிஸ்டரா? அப்ப நீங்க ஃப்ராடா? ஃப்ராட் தானே நீங்க. அப்போ இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது அதிகாரிகள் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு சப் ரெஜிஸ்டர் அவர் வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம். இந்த 2 பேர் இந்த இடத்தை வாங்க வந்தானே, 2 கோடி ரூபாய்க்கு கிரியம் பண்ணி கொடுத்தீங்களே, கோர்ட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர் யார் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. அது 2 பேர் யாரு? என் உறவினர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. ஓகே, who is the 2 persons, XYZ person, யார் அது? அரெஸ்ட் பண்ணீங்களா? இதுக்கெல்லாம் உத்தரவு போட்ட HRNC அதிகாரி அது. உன்னுடைய உத்தரவு இல்லாம எப்படி கோயில் சொந்தமான இடத்தை வந்து இன்னொருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறான்? இது உங்களுக்கு தெரியாதா? 100 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பான சொத்து 2 கோடி ரூபாய்க்கு போகுது. அவன் வாங்கினவங்கிட்ட பாக்கெட்ல 100 ரூபாய் இல்லை. அவன் எப்படா 2 கோடி ரூபாய் கட்டி ரெஜிஸ்டர், எப்படா 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த அவன் வாங்க முடியும்? இது எவ்வளவு பெரிய ஊழல் நடந்த உடனே இது வந்து ஒரு தவறு நடந்துச்சு. இது அமைச்சர் மீது யாரும் அவதூறு சொல்லக்கூடாது. இது அந்த மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ் ஏற்கனவே பேசினார். இதை பலர் பேசினாங்க. ரொம்ப தெளிவா இன்னைக்கு அண்ணன் ஐ பரந்தாமன் சட்டத்தில் எப்படி எப்படி இருக்குதுன்னா, எந்தெந்த அதிகாரிகள், அந்த கொடைக்கானல வந்த அதிகாரி, ஏற்கனவே இந்த 2 சப் ரெஜிஸ்டருடைய பேர்கள், இதை வாங்க வந்த 2 பேர் அவர் கிளியரா சொல்லிட்டார். எல்லாத்தையும் கிளியரா சொல்லி சட்டத்தில் எங்கேயுமே இடம் இல்லையே, எப்படி இது நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இப்போ கோயில் சொத்தை யாருக்கு ஆட்டை போடுறாங்க சொல்லுங்க. உடனே இந்து சமய அறநிலையத்துறை இது குறித்து அமைச்சர் பத்தி யாருன்னா அவதூறு பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன். ஏண்டா திருடி புட்டு திருடன் சொல்லாம மகான்னா சொல்ல முடியும். அதுல ஒரு தம்பி வினோத் சூர்யாவோ என்ன ஒரு பேர், அவர் பேர் என்ன சூர்யான்னு வருது, அவரு சோசியல் மீடியால இதை வந்து பதிவு பண்ணிட்டாருன்றதால அரெஸ்ட் பண்றான். நைட்டு போறான், நைட் 2 மணி 3 மணிக்கு அனுப்புறாங்க பாவம் போலீஸை அனுப்பிச்சு. சோசியல் மீடியால யாரெல்லாம் பதிவு போடுறாங்க, குறிப்பா அந்த ஜென்சி, ஆமா அவங்க தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்கிற அக்குடும்பங்கள்ல சின்ன பசங்க தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வராங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்கள அரெஸ்ட் பண்ணு. ஒரு பத்திரிகையாளர் புதிய தலைமுறையில் அவங்க கேமரா பிடிக்கும். ஏன்னா இவங்களாம் உண்மை பேசுறாங்க, யாரும் வாய் தரக்கூடாதான், யாரும் இதை பேசக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், ஒரு தவறு நடந்துருச்சு, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம். எவ்வளவு அயோக்கித்தனம். கோயில் சொத்து யாருக்கும் விற்கக்கூடாது. கோயில் சொத்தை 100 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கிற கோயில் சொத்தை ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் 2 பேர் கரையம் பண்ணி கொடுக்குறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்க. அதை நாங்க சரி பண்ணிட்டோம், அதிகாரி லெவலில் நடந்த தப்பு சரி பண்ணிட்டோன்னு உன்னை யாரையோ இது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு தெரிஞ்சு உன்னை 2 மினிஸ்டர் அனுப்புறாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இந்த இவரு நம்ம HRNC கோயில் மந்திரி மாண்புமிகு ரமேஷா இருக்கட்டும், இவங்க நம்பிச்சு இதை பேசி சரி பண்ணிடுங்க. முதலமைச்சர் தவறுகளுக்கு எப்படி உடந்தையாக இருக்கிறாரு, குற்றம் செய்த அமைச்சர்களுக்கு அவர் எப்படி காப்பாற்றுறாருன்றது நீங்க நல்லா இவர் ஊழலை ஒழிக்கு வந்த அமைச்சராம் திரு ஜோசப் விஜய், ஊழலை ஒழிக்கு வந்த அமைச்சராம். இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது தவறு நடந்துச்சு, இந்த தவறு நாங்க சரி பண்ணிட்டோம். தவறு நடந்துச்சா? கோயிலுக்கு சொந்தமான இடத்த 100 கோடி ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய் ஒருத்தரை சப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அத்தை நீங்க ஒரு 150 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றதுக்கு நீங்க வேலை பார்த்துனா தவறு நடந்துச்சா? இது திமுக ஆட்சியில் நடந்திருந்தா எங்க தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு மாபெரும் தேச தலைவனுடைய திராவிட மாடல் அரசு இருந்தா இதுக்கு பேர் என்னடா சொல்லுவீங்க? நாங்க தவறு என்ன ஒத்துவீங்களா? ஊழல் 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 சொல்ல மாட்டீங்க? அங்க போயிறாங்களே கூட்டணி கட்சிக்கார் திமுக நாளே ஜெயிச்சுட்டு எல்லாருக்கும் 2 எம்எல்ஏ பதவி, ஒரு 4 எம்எல்ஏ பதவி. திமுக ஆட்சியில் திமுக தொண்டம் போட்ட பிச்சு எம்எல்ஏ அவங்க ஆதரவு ஆட்சி நடத்துறீங்களே, அந்த எங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. யாருன்னா இதை வாய் திறந்தீங்களா? இன்னைக்கு திமுக குறை சொல்றீங்க, எங்க தலைவர் குறை சொல்றீங்க, அண்ணா உதயா குறை சொல்றீங்களே, இது யாருன்னா வாய் திறந்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா வரும். இந்த பேரம் நடந்திருந்தா 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் வித்திருந்தா அதுக்கு உங்க தகுந்த மாதிரி சோஃபா வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. யாருன்னா பேசிருக்கீங்களா? இதே எங்க தலைவர் ஆட்சி நடந்திருந்தா ஊழல், இது ஊழல் இல்லையா? இது சொல்லுங்க, இது ஊழல் இல்ல? ஒரு அமைச்சர் ரமேஷ் பண்ணிருக்காரு, இது ஊழல் இல்ல? அப்படியே ஒரு யோகிய மாதிரி பேசுறார். பால் குடிக்கிற இந்த பூனையும் பால் குடிக்குமான மாதிரி அவர் முகத்தை பார்த்தா பால் குடிக்கிற முகம் அப்படியே எவ்வளவு வாய்க்கையே பேசுறாரு அந்த தம்பி. எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம். கோயில் சொத்தை விற்க போய் இப்ப மாட்டிக்கின்னு அது அப்படியே ஒரு தவறு நடந்துச்சு, இது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம், தவறு நடந்துச்சுன்னா இதை நல்லா நீங்க கோயில்ல கை வச்சானுங்க பாருங்க. எல்லாத்திலையும் ஊழலுங்க. ஏங்க இந்த ஆட்சியில ஊழல் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஊடகவியாளர், அரசியல் விமர்சகர், மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் ஒன்று சொன்னார். அவர் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். டாக்டர் காந்தராஜ் சொன்னார். என்ன சொன்னார்னா, யாரு ஒருத்தன் அரசியல் வந்த உடனே ஊழல்ல முற்றிலும் ஒழிப்பேன், லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பேன்,
போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பெண் மீது யார் விரலும் பட முடியாது. நான் தூய்மையான ஆட்சி கொடுப்பேன். என்ன மாதிரி யாராலும் ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு எவன் சொல்றானோ அவன் தான் உலகமாக ஃப்ராட் அரசியல்வாதி. அவன் தான் நம்பர் 1 420 420 840 அரசியல்வாதின்னு காஞ்சராஜ் சொன்னார். யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அதெல்லாம் அவன் செய்வான். இன்னைக்கு ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற திரு ஜோசப் விஜய், உங்க ஆட்சியில ஊழல் இல்லையா? வக்கீல் போடுறதுக்கு 180 கோடி ரூபாய் உங்க புஷி ஆனந்தம் வாங்கினார் சார். உங்க கட்சியில பதவியே ஊழல் தான் சார். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச உடனே பேரூர் செயலாளர் கீழே இருந்து பேரூர் செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கில் 4 பேர்கிட்ட பணம் வாங்கி யார் அதிகமா பணம் கொடுத்தாங்களோ அவருக்கு தான் சார் உங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர், உங்களுடைய விசுவாசி புஷி ஆனந்தம் பொறுப்பு போட்டு கொடுத்தாரு. போடாதவன் பணம் கொடுத்தா பணம் திருப்பி கொடுக்கல, வேற எதனா பண்ற போன்ட்டாங்க. எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் வாங்கினாங்க சார், 1 கோடி 2 கோடின்னு. மந்திரி பதவி தரானே எவ்வளவு பணம் பேரம் பேசப்பட்டது, எவ்வளவு பணம் கேட்டாங்க. மந்திரி பதவி எத்தனை கோடி பேசினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜோசப் விஜய்க்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சு நடக்காதா? தெரியாது நடக்காது. உங்க கட்சியிலேயே ஊழல், நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஊழல், எல்லாத்திலையும் ஊழல். இந்த கோயில்ல இவ்வளவு ஊழல் இருந்து ஒரு சின்ன பையன், ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் எவ்வளவு வேலை பார்த்துக்கிறாரு. என்ன யோக்கிய மாதிரி பேசுறீங்க. இதுல திமுக ஆட்சியில் வந்துட்டு ரைட்டு 9 மணி 10 மணி 11 மணி வரைக்கெல்லாம் ரெஜிஸ்டர் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? லைட்டு போட்டுன்னு கரண்ட் போயிடுச்சுனா கூட கேன்ல வச்சுக்கின்னு ஜென்ரேட்டர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலன்னு ரொம்ப யோக்கியமான மந்திரி இருக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார்னு சொல்லி அழகா சொன்னார். அண்ணன் ஐ பரந்தாமன் என்ன சொல்றது 420 மினிஸ்டர்னு அண்ணன் ஐ பரந்தாமன் அழகா சொன்னார். நானே சொன்னதா கூட வச்சுக்கோ. அவர் சொல்றார் சிடிஆர் நிர்மல்குமார், ஆமா அவர் சொல்றார், அவர் தான் லா மினிஸ்டர். அவர் சொல்றார் என்னன்னா, இந்த மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் வந்து குதிரை பேர் அரசியல் நடத்துறாரு, இதோட ஒரு மக்கள்கிட்ட செஞ்ச தப்பெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவர் அரசியலில் ஒதுங்கி வாயில பண்டே வந்துச்சு. நீ ஒரு மினிஸ்டரா இருக்கிற, நீ எல்லாம் எங்களை பத்தி பேசவே கூடாது. குறைந்தபட்சம் குடியாத்த குமரனை பத்தி கூட லா மினிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசக்கூடாது. நீ போகாத கட்சி இருக்கா? எத்தனை பேர் முதுகுல குத்தி இருக்கிற? RSS, பிஜேபி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் கூட, அண்ணன் எடப்பாடி கூட அதிமுக. அப்புறமா எங்க வந்துக்கிற? இங்க இவர்கிட்ட விஜய்கிட்ட வந்துக்கிற. ஒரு கொள்கை இல்லாத மனிதன் போய் மூர்த்தியை கேளுங்க. அண்ணா வீட்டு வேலைக்காரனா மூர்த்தி, வீட்டு வேலைக்காரா அவர் ஏற்கனவே பத்திரம் போய் அமைச்சர் என் கட்சியுடைய மாவட்ட செயலர் மூர்த்தியை கேளுனா ஒன்னு சொல்லிட்டா. திமுக நைட்டு 10 மணி 11 மணிக்கு ரெஜிஸ்டர் டோக்கன் போட்டாங்கன்னு வச்சுக்கோ. சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றேன், டோக்கன் போட்டாங்கன்னு வச்சுக்கோ. 5 மணி வரைக்கும் டோக்கன் போடலாம். 5 மணி வரைக்கும் டோக்கன் போட்டு ஆபீஸ் டைம் முடிச்சுன்னா டோக்கன் நிறுத்திடுவோம். அப்ப அந்த டோக்கன் போட்டவங்க நீ ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். 5 மணிக்கு மேல பண்ண முடியாது சொல்ல முடியாது. அப்ப டோக்கன் போட்டவங்க இன்னும் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது நைட்டு 11 மணி கூட ஆகும். நீ போட்டு கொடுத்துட்டு தான் போனோம். இதுதான் கவர்மெண்டுடைய ஜீவோ. ஒரு சாதாரண 10th ஃபைல் முடியாத குமரன். எனக்கு தெரிஞ்ச சட்டம் லா படிச்ச உனக்கு தெரியல? ஓட்டு போடுறதுக்கு உனக்கு ஓட்டு போட்டாங்க இல்ல, அது உனக்கு ஓட்டு போட்டாங்களோ இல்ல இவிஎம் மிஷின் அதுக்கு அதே போட்டுச்சோ ஏதோ ஒன்று ஓட்டு போட போறாங்க இல்ல. 6 மணிக்கு மூடிடுவாங்க கேட்டு, உள்ள லைன்ல நிப்பாங்க. கேட்டு முட்டா 6 மணி ஆயிட்டா கூட லைன்ல ஒரு 200 பேர் நிப்பாங்க. அவங்க அத்தனை பேர் ஓட்டு போட்ட போது தான் பூத் க்ளோஸ் பண்ணோம். நைட்டு 10 மணி ஓட்டு போடுவாங்க. என்னடா 6 மணிக்கு முடிஞ்சிச்சு ஓட்டு போடுற டைம் அமுச்சிட மாட்டாங்க. அவங்க உள்ள வந்துட்டாங்க, கேட் கூட லைன்ல நின்னுக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்ட போது தான் பொட்டி வெளியே இருப்பான் இவிஎம் மிஷினை. 10 மணி வரைக்கும் பண்ணாங்க. குற்றத்தை தூக்கி எங்க மேல போடுறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி மீது சொன்னீங்களே, குறை சொன்னீங்களே, HRNC டிபார்ட்மெண்ட் இந்து சமணிச்சு ஊழல் நடந்துச்சு. அவர் சேகர்பாபு கொட்டி தீர்த்துனாங்க. அண்ணன் சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிதான் இவனுங்க பேசினானுங்கன்னா, சட்டமன்றத்தை பேசுறது என்ன, வெளியே பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது என்ன. ஏய், அந்த மனுஷன் அவர் ஒரு ஆன்மீகவாதி. சூஸ் பண்ணி தான் எங்க தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிச்சாங்க. கோயில் சொத்தை திருடி சாப்பிட்ற திருட்டு பசங்களா நீங்க? எங்க திமுக பார்த்து திருட்டு திமுகன்றீங்க. நான் சொல்றேன், கோயில் சொத்தை ஆட்டிய போட்ட கோயில் சொத்தை திருண்ண அதை திருடி விற்க பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டானுங்கன்னா திருடன் தானே. கோயில் சொத்தை திருண்ண தாவேக்கா ஆட்சி திருட்டு தாவேக்காக்க சொல்றேன். கோயில் சொத்தை மீட்டு கொடுத்தவர் திமுகவின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி வழிகாட்டுதலின்படி அண்ணன் சேகர்பாபு. எத்தனை ஆயிரம் ஏக்கர் கோயில் சொத்தை மீட்டு கொடுத்துருக்காரு தெரியுமா? மக்களே யோசிங்க. ஏதோ ஒரு சின்ன பையன் சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் மந்திரி ஆகிறார். ஆனா இப்படிப்பட்ட மந்திரி நாட்டுக்கு தேவையா? கோயில் சொத்தை திருடுற மந்திரி நாட்டுக்கு தேவை? இதை பேசினா கேஸ் போடுவாங்களாம், வழக்கு போடுவாங்களாம். எத்தனை ஆயிரம் ஏக்கர் கோயில் சொத்தை அண்ணன் சேகர்பாபு மீட்டு எடுத்தார் தெரியுமா? அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு.
எத்தனாயிரம் கோயில் சொத்தை மீட்டு எடுத்திருக்காரு. எத்தனை கிலோ தங்கம் மீட்டு எடுத்துட்டாரு. கோயில் வாடகை வசூல் வராமிச்சு மீட்டு எடுத்துட்டாரு. எத்தனையோ நிலங்கள் அபகரிச்சிருந்தாங்க. தர்மகர்த்தாக்கள், பக்தாதிகள் அதெல்லாம் மீட்டு கொடுத்தாரு. எல்லா கோயிலுக்கும், பல கோயிலுக்கும் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, தேரெல்லாம் சீரமைக்கப்பட்டது. இந்தியாவிலே சிறந்த துறை இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அண்ணன் தளபதி தலைமையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுன்னு பேர் எடுத்தார். அவர் மீது என்னன்னா சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னானுங்க. ஆனா இன்னைக்கு கோயில் சொத்தை ஆட்டே போடலாம். இந்த கோயில் சொத்தெல்லாம் யார் வச்சிருந்தாங்க தெரியுமா? கோயில் சொத்தெல்லாம் திமுக ஆட்சிக்கு முன்னால கோயில் சொத்தெல்லாம் பல ஆண்டுகளாக யார் ஆண்டு அனுபவிச்சாங்க தெரியுமா? யார் ஆண்டு அனுபவிச்சாங்க? கோயில் நகைலாம் எங்க போச்சு? வாடகை துட்டு, கோயிலுடைய வாடகை துட்டெல்லாம் எங்க போச்சு? நிலம்லாம் குத்தகை விட்ட பணம்லாம் வராது, எங்க போச்சு? கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயில் நிர்வாக பார்த்த என்ன சொல்றது, நம்ம ஐயங்கார் வச்சிருந்தாங்க. அதனாலதான் பெருந்தலைவர் காமராஜர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிச்சார். பட்டியலினத்தை சேர்ந்தவர். யாருக்கு இந்த சொத்தை கொள்ளையடிப்பாங்கன்னு நாங்க பயந்து இருந்தோமோ, நீ அவங்கள்ட்ட எத்தனை போய் இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்துருக்கிறிய. சரி, கொடுத்துட்டு அது கூட பிரச்சனை இல்லை. நான் ஒரு மாறுதலா இருக்கிறேன், ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் பிளட், அரசியல் வந்திருக்கிறேன், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், இந்து சமய அறநிலையத்துறை எங்க சிஎம் ஜோசப் விஜய் கொடுத்துறாரு, நான் நேர்மையா செயல்படுறேன்னு அந்த தம்பி செயல்பட்டாரா? ரமேஷ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எவ்வளவு ஊழல் பண்ணி தில்லு முள்ளு பண்ணிட்டு யோக்கிய மாதிரியா பேசுற பிரஸ்ல வந்துட்டு ஒரு தவறு நடந்துருச்சு, அதை நாங்க சரி பண்ணிட்டோம். ஏண்டா திருடி புட்டு திருடின பொருளை திருப்பி கொடுத்துட்டா கோர்ட்ல ஜட்ஜி தண்டனை கொடுக்க மாட்டாரா? சார், ஆமா சார். இப்ப எல்லா திருடனையும் பிடிச்ச உடனே அவன் என்ன திருடி எந்த சேட்டுகள் அடமானம் வச்சுக்கிறான், ஒரு பொருளை எடுத்துன்னு போய் எங்க அடமானம் வச்சுக்கிறான்றது 24 மணில அந்த பொருளை வந்துட்டு கேப்சர் பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. அவன் என்ன திருடினாலும் கையில பணமா திருடிந்தானா செலவு பண்ணிருப்பான், பணமா திருடிந்தா செலவு பண்ணிருப்பான். வசதியான பணக்காரனா இருந்தா அவன்கிட்ட துட்டு இருந்தா அதுவும் அதுவும் அச்சு புடிடுவாங்க. அதனால நான் திருடனை விட்டுருவாங்களா? அவன் திருடனை பணத்தை குத்துட்டான்பா, நிறைய குத்துட்டான்பா, காரை குத்துட்டான்பா, லாரி குத்துட்டான்பா, 2 வீலர் குத்துட்டான்பா, பணத்தை குத்துட்டான்பா, போயிட்டு வாங்களா? திருடம் தான், அவன் உள்ள போய் தான் ஆகணும். இப்போ நீங்க தவறா ஸ்கேம் நடந்துருக்குது இல்ல? கோயில் சொத்தை, சிவன் சொத்து குலநாசன் தம்பி, நீங்க கருவறைக்குள்ள போய் சாமியை தொட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ததத்புஜம் பிரசன்ன வண்ணம் சர்வ வித்யோபசாந்தேன நீங்க போய் சாமியை தொட்டு சாமியை வழிபட்டு சாமியை வழிபடக்கூடியவர்கள் நீங்க கொடுக்குற ஆர்த்தியை தான் அதை நாங்க தொட்டு வாங்குறோம். அந்த இடத்துல இருக்கிற நீங்களே கோயில் சொத்தை ஆட்டைய போட்டா அப்புறமா நம்ம வேற யாரும் என்ன சொல்றது? உங்க ஆட்சி உங்க ஆட்சி வந்து தூய சக்தி ஆட்சியா? நீங்க ஊழல் பண்ணலையா? எல்லாமே ஊழல் சார், எல்லாமே ஊழல், எல்லாமே ஊழல். லஞ்சம் இல்ல, வக்கீல் போடுறது லஞ்சம், கட்சி பதில போடுறது லஞ்சம், எல்லா துறையிலும் ஊழல். எந்த துறையிலும் ஊழல் நடக்காம இருக்குது? எல்லாம் பொய் பித்தலாட்டம், எல்லாம் பொய் பித்தலாட்டம். இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. அந்த அமைச்சரவை கூட்டத்தை அதிகாரிலாம் வெளியே அமைச்சிட்டு உள்ள சிஎம் பேசினான். ஒருவேளை சிஎம் இது உடன்பாடு இல்லாம கூட இருக்கலாம். நான் இது சிஎம் தான் பண்ணாருன்னு எடுத்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டல. நான் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா உங்க பேர் எப்படி கெடுது நீங்க நினைக்கலாம். திரு ஜோசப் விஜய் நினைக்கலாம். ஒரு பர்சனலா ஒன்று சொல்லணும்னா எடுத்த உடனே எல்லாரையும் குறை சொல்லி நடந்தது என்னுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பார்க்காத பணம் கிடையாது. ஒரு 25 வயசுல சினிமாக்கு வந்திருப்பாரா? வந்த போதிலிருந்தே பீக் தான். இந்த உலகத்தில் என்னென்ன சுகம் இருக்கிறதோ, என்னென்ன அனுபவிக்கணுமோ A to Z எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா எல்லாத்தையும் பார்த்தவர் திரு ஜோசப் விஜய். இன்னொன்னு சொல்லிடுறேன், நடிச்சு உழைச்ச பணத்துல, நீங்க சம்பாதிச்ச பணத்துல எல்லாம் பார்த்தாச்சு. ஜோசப் விஜய் பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத சுகம் கிடையாது. எல்லா வாழ்க்கையில என்னன்னா ஒரு மனுஷனா பிறந்துட்டா, ஒரு சராசரி மனுஷன்ல இருந்து வசதி படைத்த மன்னருக்கு மன்னர் என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாம் அனுபவிச்சாச்சு. இனி உங்களுக்கு பணம் தேவையில்லாம இருக்கலாம், இனி எந்த சுகங்கள் தேவையில்லாம இருக்கலாம், இனி இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு சேவை பண்ணலாம்னு வந்திருக்காங்க. ஆனா வாய் தாஸ்தி, அதை கொஞ்சம் அடைக்குங்க. ஆனா உங்க கூட இருக்கிற மந்திரிங்க அப்படி இருக்கிறாங்களா? அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்க கூடகிற மந்திரி அப்படி இருக்கிறாங்களா? வாட்ச் பண்ணுங்க சார். கோயில் சத்துல உங்க அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் ஊழல் பண்ணிக்கிறாருன்னு நான் சொல்றேன். அது சொன்னா ஒரு தம்பி அரெஸ்ட் பண்றீங்க, வழக்கு போடுறீங்க. ஒரு நெறியாளரையே, புதிய தலைவர் நெறியாளரே கேமரா பிடிக்கிறீங்க, அவர் அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்ப ஊழல்னா எங்க இருக்குது? திராவிட கட்சிகள் ஊழல், திராவிட கட்சிகள் ஊழல்ன்றீங்களே,
திராவிட கட்சிகளில் முதலமைச்சராக இருந்தவர் முதல் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், திரு ஓ பன்னீர்செல்வம், 4 வருடங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் தூக்கி சாப்பிட்டீங்களா? எல்லாரும் தூக்கி சாப்பிட்டீங்களா சார்? ஊழல்ல தூக்கி சாப்பிட்டீங்க நான் சொல்ல வரல. ஊழல்ல தூக்கி சாப்பிட்டீங்கன்னு எல்லாரையும் ஏமாளி ஆக்கிட்டீங்களா? ஒரு சின்ன ஒரு இளைஞர் எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடு வேலை, எவ்வளவு ஃப்ராடு பண்ணிக்கிறீங்க. இதுல தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? தவறு நடந்துருச்சா? இது மக்கள் என்ன சொல்ல போறீங்க? இல்ல இது வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லுவீங்களா ரீல்ஸ்ல? அப்ப அவங்க இப்பதான் புதுசா வந்துக்கிறாங்க, அது ஏதோ 2 ஏக்கர் தெரியாம அந்த சின்ன பையன் ஏதோ வித்துட்டு இருப்பாரு, அதை திருப்பி கொடுத்துட்டார்ல. பாவம் விஜய், பாவம் ரமேஷ், அது திருப்பி கொடுத்துட்டார்ல. சும்மா அவனை திமுக குறை சொல்லுப்பாங்க. இப்படி பேசினாலும் பேசுவாங்க. இவங்களே இந்த மாதிரி ரீல்ஸ் ரெடி பண்ணி போடுவாங்க. இதை மக்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்க போகுது. ஹலோ, அண்ணா அறிஞர் அண்ணால இருந்து தலைவர் தளபதி ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சியாளர்கள், அதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி, எந்த ஆட்சியிலும் 2 மாசத்துல இவ்வளவு கரப்ஷன் வந்ததில்லை. நீங்க கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், ஊழல ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், அப்படியே ட்ரோல் நம்பர் போட்டார் எங்க சிஎம். இந்த நம்பருக்கு தட்டினா யார் லஞ்சம் வாங்கினாலும் இந்த நம்பருக்கு தட்டினா அடுத்த நிமிஷம் அந்த லஞ்சம் வாங்கின அதிகாரி கைப்பிடிச்சாங்க. பத்தியா எங்க சிஎம் ஜோசப் விஜய் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் அண்ணா காலத்துல இருந்தே இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் லஞ்சம் வாங்கினால் இந்த புகார் பட்டியல புகார் போடுவோம், இந்த அலைபேசியிலே தொடர்பு கொள்ளவும், செல்போன் வந்த பிறகு இந்த தொலைபேசியில அலைபேசியிலே தொடர்பு கொள்ளணும். இது யார் வந்தாலும் இருக்குது. எல்லார் ஆட்சியிலும் ஆர்டிஓ ஆபீஸ்ல ரைடு போவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்றது, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரைடுக்கு போவாங்க, முனிசிபாலிட்டி ஆபீஸ் ரைடு போவாங்க, கார்பரேஷன் ஆபீஸ் ரைடு போவாங்க, பிடிஓ ஆபீஸ் ரைடு போவாங்க, எல்லா இபி ஆபீஸ் எல்லா ஆபீஸ் ரைடு போவாங்க. லஞ்சம் வாங்கின அதிகாரி அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க ஆட்சியில மட்டும் இல்லை. இது நீங்க ஸ்டார்டிங்ல சினிமா மாதிரி காமிச்சு நிக்கிறீங்க. இடைத்தேர்தலில் மெஜாரிட்டி வந்தோடனே நீங்க இப்பவே இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க. இந்த கூட்டணி கட்சிகள் சும்மா நான் பாருங்க பாத்துக்கின்னு கோயில் சொத்தை திருடி இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாங்க. நீதிமன்றங்கள் மட்டும் இன்னைக்கு நியாயமா நடக்கலன்னா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன? இவருடைய தவறுகளை தட்டி கேட்கிற எதிர்கட்சியினர், ஊடகவியாளர்கள், அவங்களுடைய நிலைமை என்ன? கையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மத்தியில் அவங்களே கொலகாரன்ட்டீங்க வச்சுக்கின்னு நீங்க ஆடுற ஆட்டம், நீங்க போடுற ஆட்டம், இது மக்கள். அவ்வளவுதான், நான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இது மக்கள் தான் இதுக்கு யோசிக்கணும். நீங்க தான் யோசிக்கணும். இன்னும் நிறைய நடக்கும். திமுக மட்டும் இந்த பிரச்சனையை மேல கொண்டு வராம ஊடகங்கள் இந்த பிரச்சனை மேல கொண்டு வந்தா 2 கோடி ஆட்டே போட்டுருப்பாங்க. 110, 120 கோடி, 150 கோடி வித்து அனுபவிச்சா சின்ன லைஃப் செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பேசுறது, சிடிஆர் நிர்மல்குமார் பேசுற, நீ என்ன ரொம்ப யோக்கியம் கிடையாது. நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, நீ எல்லாம் ரொம்ப யோக்கியம் கிடையாது. அது சரி, உங்க தலைவன் மரியாதையா பேசினா தானே. கொத்து பரோட்டான்னு பேசுறது, அவர் 8:30 மணிக்கு மேல சைடிஷ் பயன்படுத்துறதெல்லாம் எங்க தலைவர் சொல்றாரு, நாங்க கொத்து பரோட்டா போட்டோம் இல்லைன்றது. ஓடு 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 வராம்பாற வேட்டைக்காரனை சினிமா பாணியில பாடுறது, வாடினது யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். என்னது நறுக்கு 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 நறுக்குங்கன்றது. எதுவும் நாங்க பேசக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனா இந்த விஷயம் யாரும் சாதாரணமா எடை போடாதீங்க நண்பர்களே. இந்த விஷயம், இந்த கோயில் சமாச்சாரம், எல்லா கோயில் விஷயம் ஒன்னொன்னா மேல வந்துட்டே இருக்கு. அப்போ தமிழ்நாடு இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஆலயங்கள், இதுக்கெல்லாம் கண்டிப்பா நிலங்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது. இதை அவங்க இந்து சமய அறநிலைத்துறை அறங்காவலர் கூட போடுவாங்க, தலைவர், உறுப்பினர், அவங்க கட்சிக்காரர் தான் போடுவாங்க. ஆனா அந்த ஊர் நாட்டாம இருப்பாங்க. அந்த கோயிலுடைய பூர்வீக ஊர் நாட்டாம அந்த கோயிலை பராமரிச்சவங்க, அந்த கோயிலை பராமரிச்சு வர தலைமுறையா ஜாகிரதையா இருங்க. எல்லா கோயில் சொத்துக்களும் HRS டிபார்ட்மெண்ட் இது என்ன பண்றான்னு பாருங்க. வாடகை ஒழுங்கா வருதான்னு பாருங்க. சாமி கழுத்துல திமுக நாங்க மீட்டு கொடுத்த நகை எல்லாம் கோயில் கஜானா நகை தான் கரெக்டா பாருங்க. திருடுவானுங்க. அதுக்குதான் ஆட்சி வந்துடுறாங்க. நம்ம சாமியை நம்ம தான் காப்பாற்றணும். சாமி நம்மளை காப்பாத்துது. ஆனா இப்ப நம்ம சாமியை காப்பாற்ற நிலைமை இன்னைக்கு இந்த தாவே காட்சியில நாங்களாடா களவாணி, நாங்களாடா திருட்டு திமுக. இப்ப தெரியுதா? திருட்டு தாவேக்கான்னு சொல்லிட்டா, களவாணி வேலை பார்க்கிற தாவேக்கான்னு சொல்லிட்டா எதை சொல்லிட்டோம்? இப்பயும் சொல்றேன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க உண்மையிலே கூட ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம்னு நினைக்கலாம். நம்ம நேர்மையா இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா யாரும் உங்களுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. யாரோ ஆரோக்கிய சாமி, யாரோ ரெட்டியார், இவங்க தான் உங்களை வழி நடத்துறாங்க. என்ன சொல்றது? அதனால
நீங்க தான் இதை பண்ணீங்க, நீங்க தான் ஊழல் பண்ணிக்கிறீங்கன்னு கூட அவங்க மேல குறை சொல்லல. உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், நீங்க நல்லாச்சு கொடுக்கலான்னு கூட நினைக்கலாம், என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுதோ, எப்படி ரூல்ஸ் போட்டு, எப்படி விஜய் அண்ணா என் மகன் விஜய், என் பேரன் விஜய், எங்க மாமா விஜய் சொல்லி அப்படியே மாறும். கோயில்ல கை வச்சுக்கிறாங்க முதல்ல. நீங்க பழத்துல எல்லாம் எல்லா ஊழல் நடந்துருக்குது, வசமா கோயில்ல மாட்டிக்கிறீங்க. அது எங்க போகர் தான் அந்த சிலையை செஞ்சார், முருகர் சிலை பழனியில, முருகர் சிலை போகர் செஞ்சிருந்தது. அங்க போகராவே ஒருத்தர் வாழ்ந்தார் பழனியில, அழுக்குமுட்டை சாமியார் ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு அங்க மணிமண்டபம் கட்டிருக்காங்க, கோயில் இருக்குது. அவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், அழுக்குமுட்டை சாமியார்னு. அவர் இன்னைக்கும் அவருடைய ஆன்மா அங்க சுத்திட்டு இருக்குது, கோயில் சுத்தி. அழுக்குமுட்டை சாமியார் அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்தார். இப்ப கூட அவர் பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. நான் அவரை பார்த்து, அவர் எங்கிட்ட மீட்டிங் போகும்போது ஒரு லாட்ஜில் ஒரு ஹோட்டல் அங்கே தான் வருவார். அவர் ஒரு 2 வீலர் சுற்றி எங்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போனார். அவரெல்லாம் இன்னைக்கும் அங்கே வாழ்ந்துனுக்கிறார். ஜோசப் விஜய் சார், பொட்டு வைக்கிறீங்க, கையில கலராக கவுர் கட்டுறீங்கல்ல, அப்ப ஆன்மீகத்தை நம்பிக்கை இருக்குதுல்ல. கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிருந்தா அண்ணன் சேகர் பாபு என்னென்னமோ ஆயிட்டு இருப்பார். இப்ப தெரிஞ்சுக்குவாங்க, திமுக ஆட்சியில் அறநிலைத்துறை எவ்வளவு சுத்தமாயிடுச்சு, தாவே காட்சியில் அறநிலைத்துறையில கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுவாங்க. இதுல முதலமைச்சர் உடன்பாடு இருக்குதா இல்லையா, இதுல முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லைன்னு எனக்கு ஆதாரம் இல்லை. இல்லைன்னா உங்க அமைச்சர்களை நீங்க ஏதோ அமைச்சர்களை கூப்பிட்டு டோஸ் போட்டதாக சொன்னாங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லி தப்பு பண்ணா எடுக்கிறோன்னு சொல்லணும். ஒருத்தன் பவுடர் கலகி போதை மருந்து பயன்படுத்தினான், கில்லியோ புல்லியோ சரத்து, அவனை காப்பாத்திட்டீங்க. ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினான், அவனை அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு, வேற வழி இல்லை. அந்த வீடியோ எடுத்தவனே அவன் தான், இப்பதான் தெரியுது. அவனே தான் அந்த வீடியோ எடுத்துக்கிறான், அவன் பிஏ கெடுறான். அந்த ஊராட்சி மன்றத்தில் ஏன்டா இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா இதை நம்ம ரீல்ஸா வெளியிடுவோம், ஏன்னா நம்ம துட்டு வாங்குறோமேடா, இது ஏன்டா ரீல்ஸா வெளியிடணும்னா அது அவன் பிஏ சொன்னா. இல்லை நான் இத்த நம்ம வெளியிட்டாதான் துட்டு கொடுக்காத நம்ம கொடுப்பான். ஓ அமைச்சருக்கு துட்டு குத்துனுப்பா, நீங்க துட்டு குத்தாதானே நான் செலவு பண்றதுக்கு நிர்வாகம் பார்க்கறதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அதை விட ஊராட்சி மன்ற தலைவர் அதையும் ஏன்னா தற்கூரிங்க தெரியல, அந்த வீடியோவுல வெளியே விட்டுறானுங்க. என்ன சொல்றது, அவனை அரெஸ்ட் பண்ணீங்க இல்ல, ஏன்னா வீடியோ வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அந்த போதை மருந்து பயன்படுத்த அமைச்சரை காப்பாத்துறீங்க. இந்த அமைச்சரை காப்பாத்துறீங்க யார, கோயில் சொத்தை திருட்டு விற்க பார்த்த இந்த அமைச்சரை காப்பாத்துறீங்க. அதிகாரி அரெஸ்ட் பண்ணல. இதெல்லாம் ஜோசப் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார், இந்தியாவிலே மோசமான மாநிலம் தமிழ்நாடு என்ற பேர் எடுத்துறாதீங்க. அதுக்கு அந்த பேருக்கான கிட்ட நெருங்கிட்டீங்க. எனவே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் கோயில் சொத்திலே ஊழல் செய்திருக்கிறார், மாட்டிக்கினாரு. கோர்ட் இன்னைக்கு ரத்து பண்ணிட்டான் அந்த ரெஜிஸ்டர். கடுமையான நடவடிக்கை முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுத்தால் மக்கள் உங்க ஆட்சியை பாராட்டுவாங்க. இப்படியே போச்சுன்னா பழனி முருகனுக்குத்தான் வெளிச்சம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.